ஒரு நாட்டு அத்தி பழங்க ஒரு மரத்தில் நாங்களே போய் டேட்டாக பேசிட்டு வந்தோம். சும்மா அருமையாக சேதம் சூப்பர் கலரில் இருக்குது. நாட்டு அத்தி பழம் இது. ஒரு கிளாஸ் பால் போட்டுடலாம், சர்க்கரை தேவையான போட்டுடலாங்க. இந்த பழத்தில் எப்படி பார்த்தாலும் நீங்கள் அந்த கட் பண்ணிட்டு கழுவிடும் போடலாம். உள்ளே ஒரு பூச்சிகள் இருக்க தான் செய்யும் நாட்டு அத்தி பழம்ன்றதால. ஓகேங்களா? நீங்கள் தேவைப்பட்டால் இந்த காம்பு மட்டும் கட் பண்ணிட்டு அப்படியே யூஸ் போடலாம், உங்கள் இஷ்டம் தான். இல்லை நாளாக கட் பண்ணிட்டு அது உள்ள பூக்களுக்காக செக் பண்ணிட்டு கழுவிட்டு விடும் போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம கட் பண்ணிட்டு அதை உள்ள கழுவிட்டு தான் போட போகிறோம். பால் சர்க்கரை தரியாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பழத்தை காம்பை கட் பண்ணிட்டு இந்த பழத்தை நாளாக பொழந்து உள்ள பூச்சிகள் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதை கழுவிட்டு தான் நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? பழம் வந்து சூப்பராக அருமையாக இருந்த ஒரு மரத்தில் இருந்தது, பெஸ்ட்டு வந்தோம். மிச்சம் மேலே இருந்து கீழே இருந்து இவ்வளோ தான் கை கட்டந்து மட்டும் பிரித்தோம். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இப்போது பாருங்கள், இந்த பழம் வந்து எல்லாம் கட் பண்ணாங்க. உள்ள பூச்சிகள் எதுவுமே கிடையாது, இந்த விதைகள் மட்டும் தான் இருக்குது. இது அப்படியே சாப்பிடலாம், ரொம்ப நன்மை இருக்குது. இந்த அத்தி பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ட்ரை ஃப்ரூட் கூட செய்யலாம், ட்ரை கூட செஞ்சு வச்சுக்கலாம், ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இன்னும் பல ரெசிபிகள் பல நன்மைகள் இருக்குது. இது வந்து ஆண்களுக்கு முக்கியமாக ரொம்ப ஒரு முக்கியமான பழம் இது. பல நன்மைகளை தரக்கூடிய பழம் தான் இது. அதனால் அடிக்கடி சாப்பிடுங்க, எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த குழந்தை இல்லாதவங்க கூட இந்த பழத்தை வந்து அடிக்கடி ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா குழந்தை சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஓகேங்களா? பல நன்மைகள் இருக்குங்க இதில். இப்போ நம்ம ஜூஸ் போட்டுடலாம். இப்போ அத்தி பழம் நல்லா க்ளீனாக கட் பண்ணி போட்டாச்சுங்க. இந்த சர்க்கரை போட்டுடலாம் தேவையான அளவு. ஓகேங்களா? வெறும் பாலையும் ஊற்றிடலாங்க. பாலை ஊற்றிட்டு க்ளீனாக வந்து அரைச்சி எடுத்துடலாம். மிக்ஸியில் போட்டு இன்னும் ரெடியாக ஜூஸ் ரெடி ஆகிடும். ஜூஸ் போட்டாச்சுங்க. சப்போட்டா ஜூஸ் போலவே கலராக வந்திருக்கு. ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா விந்துக்களை அதிகரிக்கக்கூடிய பழம் இது. அதாவது கணவன் மனைக்குள்ளே குழந்தை இல்லாதவங்களும் அடிக்கடி நீங்கள் இதை சாப்பிட்லாம், நன்மைகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? சூப்பர் ரெடி ஆகிடுச்சிங்க. அப்படியே குடிச்சு பார்த்தலாம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு. சூப்பர் டேஸ்ட்டுங்க. நாட்டு அத்தி பழம் ஜூஸு அருமையாக டேஸ்ட்டாக இருக்குது. பால் போட்டு சர்க்கரை போட்டு வச்சுருக்கோம். நீங்கள் சர்க்கரை வேணும்னா நாட்டு சர்க்கரை வெல்லம் போட்டு செய்யலாம், நன்மைகள் அதிகமாக இருக்குது. நம்ம பழத்தை கட் பண்ணிட்டு உள்ள பூச்சிகளுக்காக பார்த்து செக் பண்ணிட்டு தான் நம்ம போட்டிருக்கோம். எதுவுமே பூச்சி இருக்கும், ஆனால் இன்றைக்கி பாருங்கள் எந்த பழத்துலையும் பூச்சிகள் இல்லை. நம்ம அப்படியே க்ளீனாக கழுவிட்டு நம்ம ஜூஸை போட்டோம். ஜூஸ் போட்டு பிடிக்க போகிறோம். இது அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லுவாங்க. அந்த பழம் எங்கன்னா கிடச்சா மரத்தில் அங்கே கிடைக்கும். இது வந்து யாரும் காசு கொடுத்து தான் வாங்கணும் அவசியம் இல்லை. அந்த மரத்தை என்ன பண்ணிக்கலாம், பழம் பழுத்துருக்கோம், அந்த பேஸ்ட் வந்துங்க கழுவுங்க, கட் பண்ணிட்டு உள்ள பூச்சிகளுக்கு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜூஸாக போட்டு குடிங்க. ரொம்ப நன்மைகள் அதிகமாக இருக்குது. நாட்டு அத்திப்பழம் நன்மை என்ன நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கூகுளில். எல்லா நன்மைகளும் வெளியே வரும், கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் அந்த பழத்தை வந்து அடிக்கடி சாப்பிடுங்க. உடம்புக்கு ஆரோக்கியமானது, பல நன்மைகளை தரக்கூடியது. சாப்பிடும்போது எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கலாம். பல பிரச்சனை தீர்க்கக்கூடிய பழமாகவும் இது இருக்குது. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், கலர் பாருங்கள், சப்போட்டா பழம் ஜூஸ் கலர்லேயே இருக்குது. டேஸ்ட்டாகவும் இருக்குது, அருமையாக இருக்குது. வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோஸ் வந்து நன்றி அனைவருக்கும். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு, ஓகேங்களா, குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பாக அந்த ஜூஸை வந்து குடிங்க. ரொம்ப நன்மை நல்லாயிருக்கும், விந்துக்கள் அதிகரிக்கும். அதே போல் குழந்தை இல்லாதவங்களுக்கு இது ரொம்ப நன்மையாக இருக்கும், நன்மைகளாக அமையுது. இந்த வீடியோ வந்து எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் பார்க்கட்டும். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி அனைவருக்கும் வணக்கம். இதே போல் மற்ற இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். மறந்துடாமல் இந்த வீடியோ நண்பர் ஒரு இடத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் யார் வீடியோ பார்த்தாலும் ஒரு லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், சப்போட்டா பழம் வேறு, சப்போட்டா பழம் கலரில் இருக்குது. நான் சப்போட்டா பழம் ஜூஸ் சொல்ல வரேன். சப்போட்டா பழம் கலரில் இருக்குது, ஆனால் நாட்டு அத்தி பழம் மரத்தில் கிடைக்குது. டேட்டாக பேஸ்ட் வந்து பழம் தான் இருக்குது. ஓகே காய்ஸ்.